ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே இன்னைக்கு பிக் பாஸ் கலை கல்லூரி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க் நேற்றுக்கு எந்த மாதிரியான டாஸ்க்காக இருந்துச்சோ அதே மாதிரியான டாஸ்க் தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக நேற்றுக்கு எப்படி வந்து ஆரம்பிக்கும் போது ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்ததோ, கடைசியாக முடியும் போது பயங்கரமான சண்டைகளோடையும் கதறல்களோடையும் கண்ணீரோடையும் வந்து முடிஞ்சதோ, அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் டாஸ்க் வந்து ஆரம்பித்து ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிட்டு இருந்தது. பிரின்ஸிபலாக நம்மளோட தினேஷ் அவர்களும் விஷ்ணு தான் முதல் கிளாஸ் வந்து எடுத்தார். இவர் எந்த டீச்சராக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டீச்சராக வந்து வந்திருந்தாப்புல. ஸோ இவர் ஆரம்பிக்கும் போது மறதியோடையும் கொஞ்சம் ஃபன்னோடையும் வந்து ஆரம்பித்தாப்புல. அதுக்கப்புறமா போக போக தான் ஒவ்வொருத்தருக்குள்ளே எப்படியெல்லாம் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து போட்டு வந்து உடைச்சிருந்தாப்புல. குறிப்பாக பூர்ணிமா, மாயா, அதுக்கப்புறம் விசித்ரா. பூர்ணிமா அவர்கள் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் பண்ணது. இவங்களுடைய ட்ரூ கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் எப்பவுமே மாறவே மாறாது. அதே மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் தான் இந்த பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் மாயா கூட வந்து ரியாக்ட் பண்ணும்போது, இந்த சொல்யூஷன் வந்து மாயா கூட ரியாக்ட் பண்ணும்போது மாயாவோட அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி மாறி அதுக்கப்புறமா விசித்ராவாவா வெளியே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். குறிப்பாக வந்து பூர்ணிமா அவர்களை செமையாக தாக்கி பேசியிருந்தார் விஷ்ணு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். எந்த இடத்துல தாக்கி பேசியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரவி ஆகிய ரவீனா பற்றியும் அதுக்கப்புறம் நம்மளோட மணி பற்றியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது மணி அண்ட் ரவீனா சொல்யூஷன், இவங்க இண்டிவிஜுவலாக தான் கேம் விளையாடுறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக விளையாடாத மாதிரியும் ஒன்றா சேர்ந்து வந்து அந்த சொல்யூஷன் வந்து ரியாக்ஷன் பண்ணுற மாதிரியும் எல்லாரும் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இந்த சொல்யூஷனும் அந்த சொல்யூஷனும் தனித்தனியாக தான் ரியாக்ஷன் பண்ணுறாங்க, அதாவது கேம் விளையாடுறாங்க அப்படின்றத சொல்ல வராரு. அதுக்கிடையில் தான் வந்து பூர்ணிமா புகுந்து எதோ கேட்க, அதுக்கப்புறம் பூர்ணிமா உனக்கெல்லாம் சுய புத்தியே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ப்ரோ வந்து என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு பிடிச்ச சொல்யூஷன் எது, நீங்கள் யாரோட சொல்யூஷனை வந்து கேட்குறீங்க, கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா எங்கள் ஊரில் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சொல்யூஷன் இருக்குது ஐயா, அந்த சொல்யூஷனோட பேர் விஷ்ணு. நான் என்ன பண்ணாலையும் விஷ்ணுவோட சொல்யூஷன் பற்றி தான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன், அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் ரியாக்ஷனே பண்ணுவேங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து விஷ்ணு பயங்கர காண்டாகி, ஏம்மா அவர் சொல்கிறதெல்லாம் நீ செய்யறதுக்கு நீ எதுக்குமா இருக்கிற, உனக்கு என்ன அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தெரிக்க விட, அதுக்கப்புறம் தான் இந்த மாயா சொல்யூஷன் பூர்ணிமா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கலாய்க்கும் போது தான் விசித்ரா மேம் வந்து தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்களா, இல்லை பூர்ணிமா பற்றியும் மாயாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக இவங்க வந்து எழுந்திரிச்சு வந்து டவுட் கேட்குறேன்னு வந்து சொன்னாங்களான்னு தெரியல. பட் அந்த இடத்துல வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட். விசித்ரா மேம் வந்து கேள்வி கேட்டது, சார் இந்த மாயா சொல்யூஷன் ஒன்று சொன்னீங்களே சார், அது என்ன தான் சார் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு விஷ்ணு என்ன சொன்னார்னா, மாயா அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ஒன்று மட்டும்தான் எல்லாரையும் ஒரு பவுலில் போட்டு அடைச்ச மாதிரி, அப்புறம் ஒட்டுமொத்தமாக ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி மாறும், உள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த கலரும் வந்து வெளியே வந்துடும். இப்போ சொல்லப்போனால் பூர்ணிமாவும் ப்ளஸ் மாயாவோட சொல்யூஷனும் ப்ளஸ் ஈக்குவல் டு மாயா ப்ளஸ் பூர்ணிமா ஈக்குவல் டு விசித்ராவாக மாறி இருக்கு. இல்லைன்னா மாயா ப்ளஸ் பூர்ணிமா இஸ் ஈக்குவல் டு மாயா அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாயாவை பற்றியும் அதுக்கப்புறம் பூர்ணிமா பற்றியும் விசித்ரா பற்றியும் தெரிக்க விட்டு பேசியிருந்தாப்புல. கண்டிப்பாக எபிசோடில் ப்ரெசென்ட் ஆகும், கண்டிப்பாக பாருங்கள், பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் விஷ்ணு கிட்ட எதிர்பார்த்தோம். ஸோ அதை வந்து சிறப்பாக செவ்வனே வந்து செஞ்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.